சிபி சண்முகத்தை நம்பி ஆடக்கூடிய இந்த களத்துக்குள்ள எடப்பாடிக்கு ஸ்பான்டேனியஸா கூட்டம் வராது. ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர். எடப்பாடிக்கும் பிடிக்கல, கட்சிக்குள்ளேயும் மாவட்டத்துக்குள்ளேயும் பலர் இருக்காது, பிடிக்காம இருக்கு. கட்சி முதல் எஸ்பி வேலுமணியில தொடங்கி சிவி சண்முகம் வரைக்கும் அது நீச்சி அடையுதா? ஏன்னா அவங்க ஜெயலலிதா மாதிரி வெற்றி கொடுக்க முடியாத ஒரு தலைவரை ஜெயலலிதா அளவுக்கு மதிக்கிறதுக்கு தயாரில்லை. 26லயும் அதிமுக நோக்கி எந்த கூட்டணி வராது. எடப்பாடி பழனிசாமி தலைமை நோக்கி எந்த கூட்டணியும் வர மாறும்ல சார். அரசியல் காலத்தை தவிர லாபத்துக்கு தானே தம்பி பிரதீப் அரசியல் இருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல 33 இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப 24.4க்கு போயிட்டாரு. பட் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சேர வச்சு பாக்குறது சரியா? டெம்ப்ளேட் கொஸ்டினே கேக்குறீங்க, அது தப்பு. அதையும் தாண்டி எடப்பாடி பலகீனம் அடைஞ்சு பரிதாபமா இருக்காங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். ஸ்டாலினுக்கு இணையா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியுமா? யார் எடப்பாடி பழனிசாமி நம்பி வருவா? செய்தி தொடர்பாளர்கள் அரசியல் விமர்சனம் வந்து பேசிட்டா போதுமா? திமுகவும் அண்ணா திமுகவும் இல்லாத கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா, அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாங்கிற மட்டும்தான் இஷ்யூ. அண்ணாமலை இருக்கணும் இல்ல, அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட். அதுல டெல்லி தலைமை உறுதியா இருக்கா? கண்டிப்பா அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ எடிஷன். அண்ணாமலை தான் இங்க காய், அண்ணாமலை தான் சண்டைச்சேவர். களம் அப்படின்றது அதிமுக ஒன்னும் தோல்வி அப்படின்றது ஒன்னும் புதுசு இல்லையே. 39 இடங்கள்ல தோல்வி அடைஞ்சு மீண்டும் அது அதிமுக. இது எடப்பாடி வரமாட்டாருங்கிறேன். சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு இல்லைங்கிறேன். ரொம்ப கேவலமான ஓட்டு தானே எடுத்திருக்காரு. தூத்துக்குடியில பழனிசாமி கீழே தானே எடுத்திருக்கிறாரு. விளாத்திக்குளத்துல தேமுதிக ஆதரவு டெபாசிட் வாங்கியிருக்காரு. அதிமுக பெரிய ரோல் பிளே பண்ணாது. அவர் மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி மோடிக்கு டேர்ம்ஸ் படி போனா பழச்சாரு. டேர்ம்ஸ் படி போனா அப்படின்றது கூட்டணிக்குள்ள உள்ள எடுக்கிறீங்களா? கூட்டணிக்குள்ள மோடி டேர்ம்ஸ் படி வரணும், அவருக்கு டேர்ம்ஸ் படி இல்ல. சோ சுத்தி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மோடியை எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்றீங்கன்னா நாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மோடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். அதுக்கு தானங்க நாங்க இருக்கோம். தவிர்த்தா களத்தை விட்டு ஓடிட்டாங்களேங்கிற விமர்சனம் வருங்கிற தவிர்க்க முடியாது, நின்னுதான் தீரணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. திமுக, நாம் தமிழர், பாமக வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்ன வரைக்கும் வேட்பாளரை அறிவிக்கல. இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? அதாவது விக்கிரவாண்டியை பொறுத்தவரை சிவி சண்முகம் தான். அதிமுக பொறுத்தவரையில் எடப்பாடி அந்த 10.5 கொடுக்கறது வந்து முதல்ல எடப்பாடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் குலசேகரன் கமிட்டி போட்டார். அதுக்கப்புறம் ஒரு நிர்பந்தத்தில் சசிகலா அம்மையார் வந்து வெளியே வராங்க. வந்ததும் இவருக்கு வந்து சசிகலா அம்மையாரை உள்ள விட்டால் அது ஒட்டுமொத்த அதிமுகவே அவங்க மீண்டும் அவங்க கையில் போயிடும். ஸோ அதை தடுக்கணும். அதுக்கு வேற ஹிட் அண்ட் ஃபோல்ஸஸ் அவர் ஹெல்ப் பண்ணிச்சு. எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு அது தெரியும், விட்டுருவோம் அதை. அதை தடுக்கிறதுக்கு பாமகவையும் அந்த இடத்துல பயிக்க முடியாதுன்னு வேண்டாவருப்பா பாமகவை சசிகலாவையும் பயிச்சுக்கிட்டு பாமகவையும் பயிக்க முடியாதுங்கிறதுக்காக பாமக கோரிக்கையை நிறைவேற்றினது சிவி சண்முகம் தான், லா மினிஸ்டராட்டு. இப்போ அதில் கிரெடிட்டு சிவி சண்முகம் எடுக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சிவி சண்முகம் சொல்லக்கூடிய கேண்டிடேட்டை தான் போட்டாகணும். சிவி சண்முகத்தை முன்னிறுத்தி தான் அந்த கடமை இருக்குது. அப்போ எடப்பாடி வந்து ஃபிகர் கட் தலைவர் தான். சிவி சண்முகம் தான் அதில் மெயின் ஃபோர்ஸுங்கிற லெவலில் வருவார். இதை வந்து எடப்பாடி விரும்பலை. ஸோ இந்த இடத்துக்குள்ள அவங்களுக்குள்ள உள்ள குழப்பம்தான் ஒரு கட்டத்துக்குள்ள கண்டஸ்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறதும். கண்டஸ்ட் பண்ணால் சிவி சண்முகத்துக்கு கிரெடிட் ஏறும். ஸோ சிவி சண்முகத்துக்கு கிரெடிட் ஏறிக்கிட்டு ஒரு இப்போ கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகம்னு சொன்னால் கலைஞருக்கு ஈர்ப்பு சக்தி இருந்தது, ஸ்பான்டேனியஸாக க்ரௌடு வரும். அப்போ கலைஞர் தான் பெரிய ஆள். வீரபாண்டி ஆறுமுகம் சொல்கிறத சேலத்தில் கேட்கணும். அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தான் தென்னார்காடு மாவட்டத்தில், அவர் தான் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி கலைஞரோ அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தான் திமுகவுக்கு தென்னார்காடு டிஸ்ட்ரிக்ட்ல, அவர் தான் அங்கே கலைஞர். அது மாதிரி விழுப்புரம்னால சிவி சண்முகம். அதே மாதிரி அதையும் தாண்டி வருது, அதான் பிரச்சனை. அதே மாதிரி மதுராந்த ஆர்வம்னா திமுகன்னா அந்த பகுதியில் மதுராந்த ஆறுமுகம் தான். வீரபாண்டி, செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம் பவர்ஃபுல் 1 இயர் லீடர்ஸ். 1 இயர்ஸ் வந்து தங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா
வாஸ்ட் மெஜாரிட்டி இருக்குது, அசெப்ட் பண்ணுவாங்க. நாடாரு முட்டாள்தனமா சண்டை போடுவான். இவங்க டேக்ட்ஃபுல்லா அந்த லீடர்ஷிப்பை அசெப்ட் பண்ணி போவாங்க. நாடார் முட்டாள்தனமா சண்டை போடுவாங்கன்னா ஆதாரத்தை வச்சு தான் சொல்றேன். ஆசை தம்பினாலும் சரி, ஆல்ரெடி இருந்தாலும் சரி, கலைஞர்கிட்டலாம் சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் முட்டாள்தனம் இருக்கும். இவங்க வந்து கிளியர் கட்டா ப்ரூடண்டா வன்னியர் வந்து அதுல தங்களை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அசெப்ட் பண்ணிட்டு வருவாங்க. அது கலைஞர், அவர் தமிழ்நாட்டில் கலைஞர் தான் திமுகங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர் இவங்களெல்லாம் டேக்கிள் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு திமுக ஸ்டாலினோட உள்கட்சி அரசில் ஸ்டாலினுக்கு உயரம் கலைஞரோட பல மடங்கு ஏறி போயிட்டு. ஆனா அண்ணா திமுகவில் எடப்பாடிக்கு உயரம் வந்து கலைஞருக்குள்ள அந்த இடத்த கூட எடப்பாடி பிடிக்கல. ஏன்னா ஜெயலலிதா இடத்த கூட அவர் பிடிக்க மாட்டாரு. எடப்பாடி கலைஞருக்கு இடத்த கூட அவர் பிடிக்கல. காரணம், இங்க சிபி சண்முகத்தை நம்பி ஆடக்கூடிய இந்த களத்துக்குள்ள எடப்பாடிக்கு ஸ்பான்டேனியஸா கூட்டம் வராது. ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர். அப்போ அவரு ஸ்பான்டேனியஸா கூட்டம் வராதுங்கிறதுனால அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டிய இதே சிபி சண்முகத்துக்கு கையில தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து எடப்பாடியும் தாண்டி சிவி சண்முகம் அங்க பெரிய ஆளா நிற்கக்கூடிய ஒரு, அதை வந்து இவர் விரும்பல. அதனால தவிர்த்திடலாமாங்கிற ஒரு எண்ணம். தவிர்த்தா களத்தை விட்டு ஓடிட்டாங்களேங்கிற விமர்சனம் வருங்கிற தவிர்க்க முடியாது, நின்றுதான் தீரணும். ஸோ இதுதான் அங்க குழப்பம். கலைஞர் செஞ்சி ராமச்சந்திரன், கலைஞர் வீரபாண்டி ஆறுமுகம், கலைஞர் மதுராந்த மாறுமுகத்துல கலைஞருக்கு உள்ள வெயிட்டேஜ் எடப்பாடிக்கு இல்லை. காரணம், கலைஞருக்கு கூட்டம் தானே வரும். இவருக்கு கூட்டம் கூட்டுறதுக்கும் இந்த மாவட்ட செயலாளர்களை தேவைன்னு சொல்லும்போது இங்க சிவி சண்முகத்தோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப ஏறி நிற்குது. இந்த அளவுக்கு சிவி சண்முகத்துக்கு வெயிட்டேஜ் இருக்கிறது தான் எடப்பாடிக்கும் பிடிக்கல. கட்சிக்குள்ளேயும் மாவட்டத்துக்குள்ளேயும் பலருக்கு அது பிடிக்காம இருக்குது. நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த அந்த உட்கட்சி முதல் எஸ்பி வேலுமணியில தொடங்கி இப்ப சிவி சண்முகம் வரைக்கும் அது நீச்சி அடையுதா? கண்டிப்பா நீச்சி அடையுது. ஏன்னா அவங்க ஜெயலலிதா மாதிரி வெற்றி கொடுக்க முடியாத ஒரு தலைவரை ஜெயலலிதா அளவுக்கு மதிக்கிறதுக்கு தயாரில்லை. திமுகவில் கலைஞரை மதிச்ச அளவுக்கு பாதி கூட தோத்து இருக்கும் போது திமுகவில் கலைஞரை மதிச்ச அளவு கூட எடப்பாடி பழனிசாமியை மதிக்கிறதுக்கு மற்றவங்க பாக்குறப்ப ரொம்ப இணக்கமா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. தலைவர் சொல்ல கருத்தை எல்லாருமே ஒத்துக்கிறாங்களே. எஸ்பி வேலுமணில இருந்து எல்லாருமே அதை இணக்கமா தான் இருக்காங்க. பேட்டில எல்லாம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒரு 20.4% அவ்வளவு இருக்காது, 17% தான் இருக்கும். 17% தான் மற்றவங்க மதிப்பாங்க. ஏற்கனவே 2024 அதான் சொன்னேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட 1% பலன் நிரூபிச்சவங்க கூட கூட்டணி போக மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்பவும் பலரும் எடப்பாடி பழனிசாமிக்காக கற்பனை கூட்டணியை ஆர்ஜேடி வருது, எஸ்பி வருது, பகுஜன் சமாஜ் வருது, அங்க மம்தா பானர்ஜி வராங்கன்னு நேற்று கூட தொலைக்காட்சியில சோழர் தமிழ்மணியும் குபேந்திரனும் பேசிட்டு இருந்தாங்க. இப்படிதான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நம்ம சகோதரர்கள் தான், அது வேற விஷயம். எடப்பாடிக்கா இப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம மீண்டும் சொல்றோம், சகோதரர்கள்லாம் 2024 ஏமாந்த மாதிரி என் சகோதரர்கள் நல்லா ஏமாற போறீங்க. 26லயும் அதிமுக நோக்கி எந்த கூட்டணி வராது. எடப்பாடி பழனிசாமி தலைமை நோக்கி எந்த கூட்டணியும் வராது. மாறும்ல சார், அரசியல் காலத்தை லாபத்துக்கு தானே தம்பி பிரதீப் அரசியல் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி சார். பட் அந்த இங்க ஆன்டி இன்கமன்சி அப்படின்றப்ப அதை யார் அறுவடை செய்யறப்ப அதிமுக அந்த பிரதான எதிர்க்கட்சியா நிக்கிறாங்கல்ல. சீமான் தான் 4.5% ஆன்டி இன்கமன்சில எடுத்திருக்கிறாரு. இது 1.5% தான் மற்றவங்களுக்கு பேருக்கு. அப்போ சீமான் அறுவடை பண்றாருன்னா அவர் மெல்ல தான் அவர் வளர முடியும். எடப்பாடியால அறுவடை பண்ண முடியலையே. அசம்பிளி எலெக்ஷன்ல 33 இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ 24.4க்கு போயிட்டாரு. 24 கிடையாது, 17 தான், அது வேற விஷயம். பட் டேட்டா 20.4ன்னு சொல்லும் போது அவரு 1% அதிகம் வந்துட்டாரு. சாதனை தான், அதை நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டோம். நம்ம நடந்த விஷயத்துல நம்ம கணக்கு கொஞ்சம் தப்புனதை நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரு ஆனா 17% மேல யாரும் மதிக்க மாட்டாங்க. தென் இந்த சூழ்நிலையில யார் அவரை நம்பி கூட்டணி வருவா? காங்கிரஸ் ஸ்டாலின் வேணும், ஸ்டாலினுக்கு காங்கிரஸ் வேணும். நாயுடு மோடி மாதிரி, நிதிஷ் மோடி மாதிரி ஸ்டாலின் தேவை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மேயர் போஸ்ட். நீங்க தாரைய கத்பட்டு காங்கிரஸ் விளவங்கோடு விஜய் வசந்தோட அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸ்டாலினை முன்னிறுத்தி. அப்போ அவங்க அதிமுக நம்பி ஜெயிக்க முடியுமா அங்க? பட் நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சேர வச்சு பாக்குறது சரியா? நீங்க அந்த டெம்ப்ளேட் கொஸ்டினே கேக்குறீங்க, அது தப்பு. அதையும் தாண்டி எடப்பாடி பலகீனம் அடைஞ்சு பரிதாபமா இருக்காங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். சட்டமன்றத்துக்கு அதிகம் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு அதிகம் தாரகை கத்பட்டு வாங்கிட்டாங்களா விஜய் வசந்தோட? சூர்யாங்கிற வெற்றி சூர்யாங்கிற ஒரு திமுக செய்தியோட தம்பி அப்ரிஷியேட் பண்றான். அந்த தம்பியை திறமையா பண்ணான். திமுக செய்தி தொடர்பாளர்ல ஸ்டாலினுக்கு விசுவாசமா அந்த தம்பி பண்ணாப்புல. இந்த பாயிண்ட் அவர் சொல்றாப்புல. அப்போ அந்த தாரகை கத்பட்டோ தென் இவங்க பிரின்ஸோ ராஜேஷோ
யாரோ பழனி நாடாரோ யாராவது எடப்பாடி நம்பி டெபாசிட் வாங்க முடியும்னு நம்புவாங்களா? செய்தி தொடர்பாளர்கள் அரசியல் விமர்சனம் வந்து பேசிட்டா போதுமா? ஸ்டாலினுக்கு இணையா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியுமா? யார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி வருவா? வரவே மாட்டாங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 24 சொன்னதான் 26 சொல்றேன். எடப்பாடி பழனிசாமியால அணி அமைக்க முடியாது. நீங்க திருநெல்வேலியில் 8%, நார்வேல 4%, அங்க தூத்துக்குடியில் 15%, தென் மாவட்டம் ஃபுல்லா டெபாசிட் இழப்பு. தேமுதிக விஜய் பிரபாரம் தான் சூப்பரா வந்தாரு. தேமுதிகவே இப்போ பிரேமலதா அம்மையார் என்ன கருதுறாங்க? எங்க ஓட்டு பழைய கேப்டன் எடுத்த 8% கான்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அவங்க. நாங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணல, 8% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்னு சொல்றாப்புல. முதல்ல தனித்து போட்டின்னு எடப்பாடி சொன்னதே தவறு. எங்க ஓட்டு 8% இருக்குன்னு சொன்னா 23ல் 8 அவங்க கிளைம் பண்ணா, நம்ம சொன்ன 10 தலை பழனிசாமி 15% தான் அவர் நிற்கிறாரு. இப்போ இந்த டிஸ்பியூட் ஆகுது இல்ல? அப்போ கூட்டணி கட்சியே இந்த டிஸ்பியூட்டை பண்றாங்க. நான் 20.4 எடுத்தாரு, அதை மதிக்கிறேன். 1% அதிகம் எடுத்துட்டாரு, சாதிச்சுட்டாருங்கிறத நான் மறுக்க வரல அந்த இடத்துக்குள்ள. ஆனா நம்ம 24லயும் அவர் கூட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க சாதிச்சோம். மீண்டும் 26லயும் அவரோட யாரும் கூட்டணி போக மாட்டாங்க சாதிப்போம். ஏன்னா அவரை யாரும் 17% மேல மதிக்க மாட்டாங்க. அப்ப 26லயும் 4 முனை போட்டி அப்படின்றதா இருக்க போகுதா? 4 முனை போட்டிங்கிறதா இருக்க போகுது. அவங்கவுங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷனுக்கு தக்கன ஒரு கணக்கை போட்டு சின்ன பிள்ளை விளையாட்டு விளையாண்டா நம்மளும் நம்ம பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தக்கன சில கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வெறும் கணக்கு தான். 2026 மே மாசம் எலெக்ஷன் வருதா, ஏப்ரல்ல தான் முடிவாகும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உண்டா இல்லையாங்கிறது கடைசியில தானே முடிவாச்சு. எவ்வளவு திக்குன்னு போச்சு. நம்ம மோடியை நம்பி இருக்காதுன்னு சொன்னோம். நாம சொன்னது நடந்தது. யாரை நம்பினோம் நம்ம கைவிடல. சசிகலா விஷயம்னாலும் நம்ம நம்பின மோடி நம்மளை கைவிடல. இந்த எடப்பாடியோட கூட்டணி நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியோட கூட்டணி இல்ல, அவர் கொடுக்குற சீட்டுக்கு போக வேண்டாங்கிறதுலையும் மோடி நம்மளை கைவிடல. இப்பவும் இந்த முடிவு எப்போ வரும்? 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான். இப்ப நம்ம எவ்வளவு சஸ்பென்ஸ்ல ஓடிச்சு. மீண்டும் பாஜகவும் அதிமுக கூட்டணி வந்துரும் அமித்ஷா திறந்து எவ்வளவு வந்துச்சு. அப்ப வராதுன்னு அந்த சூழ்நிலையும் நம்ம மோடியை நம்பி நம்ம தைரியமா நம்ம சொல்லியிருக்கோம். மோடியை நம்பி நம்ம ஜெயிக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள நம்ம தைரியமா சொன்னோம். ஆனா என்ன முடிவுங்கிறது கடைசியில தானே தெரிஞ்சது. அதே மாதிரிதான் இப்பவும் கூட்டணி எல்லாம் எப்படிங்கிறது 26 வரை ஓடும். ஆனா எடப்பாடி தலைமையில கூட்டணி அமைத்துக்குள்ள வாய்ப்புகள். இப்ப இன்கேஸ் ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்றத எடப்பாடி ஏத்துக்கிறாரு அப்படின்னாலும் கூட அதிமுகவை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்களா? இன்கேஸ் ஓபிஎஸ் வராரு, சசிகலா வராங்க, டிடிவி வராரு அப்படின்றப்ப பாமக இந்த பக்கம் வர ஜப்பாக வாய்ப்பு இல்லையா? பாமக இப்ப என்டிஏல தெளிவா நின்றுட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் இல்லாத கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டா, அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டாங்கிற மட்டும்தான் இஷ்யூ. அதுல அண்ணாமலை இருக்கணும்ல. இல்ல, அண்ணாமலை தான் சிஎம் கேண்டிடேட். அதுல டெல்லி தலைமை உறுதியா இருக்கா? கண்டிப்பா. அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ எடிஷன். அண்ணாமலை தான் இங்க காய். அண்ணாமலை தான் சண்டைச்சேவல். அண்ணாமலை தான் மோடிக்கு குதிரை. சந்தேகமே இல்லை. அண்ணாமலை தான் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த போறாரு. எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலைக்கு அறிவு ஆற்றல் தான் வீழ்த்த போகுது. அறிவு ஆற்றல் உழைப்பு தான் வீழ்த்த போகுது. எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் கீழே தள்ளுனாதான் 2029 தமிழ்நாட்டில் பாஜக எமர்ஜ் ஆகி வர முடியும். பீகாரில் எமர்ஜ் ஆனது மாதிரி, ஒரிசாவில் எமர்ஜ் ஆனது மாதிரி, பல மாநிலங்களில் அஸ்ஸாமில் எமர்ஜ் ஆனது மாதிரி இங்கே எமர்ஜ் ஆகி வரணும்னா அண்ணாமலை தான் ஒரே ஹோப்பு. ஸோ அண்ணாமலை மாற்றுவாங்கங்கெல்லாம் பிஜேபி வளர்ந்துருமோன்னு பொறாமையும் எரிச்சலும் போடக்கூடியவங்களோட பேச்சு. பிஜேபி வளரும்னு நினைக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி வீக்கன் பண்ணி பாஜக வளர்த்து காட்டுன்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ பாஜகவோட நோக்கம் அப்படின்றது 2026லயும் அதிமுகவை பலவீனப்படுத்துறது நோக்கி தான் இருக்குமா? கண்டிப்பா. நான் இன்னொன்னுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். நிதிஷ்குமாரை மோடி முன்னிறுத்தின மாதிரி 14% வாக்கெடுத்த பிஜேபி 8% வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை பீகார்ல முன்னிறுத்தின மாதிரி சீமான முன்னிறுத்தலான்னு ஒரு கதையை. அவங்க இங்க நாம் தமிழரோட பிரதான எதிரி அப்படின்றப்ப கொள்கை ரீதியாவே அவங்க பாஜகவோட முரண்படுறாங்களா? அப்புறம் எப்படி அது ஒண்ணு சேர முடியும்? சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளிக்குள்ளதான் நான் இதை பேசுறேன். நடந்துரும்னு நான் இதை அறுதிட்டு உறுதியா கூட வரல பிரதீப். அவங்க சீமான் எடப்பாடி பழனிசாமியால 33 இருந்து எடப்பாடி பழனிசாமி 20க்கு போயிட்டாரு. 13 டவுன் ஆயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி 13 அதல பாதாளத்துல விழும்போது சீமான் 6.8 இருந்து 8.2க்கு 1.5% ஏறி இருக்காரு.
மீண்டும் ஈர்ப்பு சக்தி இல்லாத அதாவது கூட்டணி அமைக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியை சீமான் மேலும் பலகீனப்படுத்தி சீமான் 6.8 14 மாத்தலாம். எடப்பாடி பழனிசாமி 20 10 12 குறைஞ்சிடலாம். களம் அப்படின்றது அதிமுகவுக்கு ஒன்னும் தோல்வி அப்படின்றது ஒன்னும் புதுசு இல்லையே. 39 இடங்கள்ல தோல்வி அடைஞ்சு மீண்டும் அது அதிமுக இது எடப்பாடி வரமாட்டாருங்கிறேன். சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி எடப்பாடிக்கு இல்லைங்கிறேன். சீமானுக்கு சமநீதி பார்வை காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் எடப்பாடிக்கு இல்லைங்கிறேன். அதுதான் என்னோட அந்த கான்செப்ட். இதுல அவங்க சொல்லக்கூடிய இது சீமான் எடப்பாடியை ஏத்துக்குறாருன்னு சொல்றாங்க. நாம் சீமான் எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்துவாருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தியரியை நான் சொல்றேன். இப்போ அண்ணாமலையை சீமான் அண்ணன் அதெல்லாம் மறந்துருங்க, சீமான் அண்ணன் எடுத்த ஓட்டு நல்ல ஓட்டு, அவர் திராவிடத்துக்கு கூட போகணும், போகக்கூடாது, போகணுங்கிற எண்ணம் இல்லாதவர், அவர் போகக்கூடாது, அவர் பணம் கொடுக்காம இந்த ஓட்டை எடுத்திருக்காருன்னு சீமான அண்ணாமலை பாராட்டுறாருன்னா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. சிம்பிள் எல்லாம் இல்லாம சீமான் அண்ணா எடுத்திருக்காரு பாராட்டுறாங்கன்னா சிம்பிள் கிடைக்காம போனதுக்கே பாஜக தான் காரணம். அது அந்த குற்றச்சாட்டு பண்றாங்க, நான் மறுக்க வரல. அரசியல்ல பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகி பாஜக பெரிய அளவில் வளர்க்கணுங்கிறதான் நம்மளோட நோக்கம், அமித்ஷா நோக்கம், மோடி நோக்கம். நீங்க சொல்லக்கூடிய ஒரு மூவ் நீங்க பண்ணி சீமான கூட்டணியில் எடுத்து எடப்பாடி பலப்படுத்தி முயற்சி பண்ணாருன்னா அண்ணாமலையை நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா என்னங்கிற ஒரு மூவ் எடுத்து ஒரு அணி அமைதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியால ஒரு டெல்டாவிலையும் தென் மாவட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமியால ஒரு 5% வாக்கு கூட எடுக்க முடியாது. அடிச்சு ஆணையிட்டு உறுதியா தெளிவா நான் ஆணையிட்டு சொல்றேன், 5% வாக்கு கூட அவர் எடுத்துக்கிட மாட்டார். தஞ்சாவூர் டு கன்னியாகுமரி வர இவர் தளவாய் சுந்தரம் ஒரு பவர்ஃபுல் லோக்கல் லீடர், நண்பர் தான் எனக்கு. அவர் பொலிட்டிக்ஸை ப்ரூடண்டா 24 மணி நேரம் பொலிட்டிஷியனா இருந்து செய்யக்கூடியவர். அது அவருக்கு திறமை இருக்கு, ஆற்றல் இருக்குது. அவர் தெளிவா எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு வேலுமணி ரூட்லயோ ஏதோ ரூட்லயோ இந்த சீமான முன்னிறுத்தக்கூடிய அந்த என்டி அணிக்கு அவர் உள்ள வந்துருவாரு. கடம்பூர் ராஜி அவர் கோயில்பேட்டில் என்ன, அவர் எடப்பாடி நம்பி கோயில்பேட்டில் அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. கடம்பூர் ராஜி வந்துருவாரு. இப்படி எடப்பாடி கிட்ட இன்னைக்கு அங்கே எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க கூட திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மரவர் பெருசா வேலை பார்த்த மாதிரி தெரியலையே வரும். ஓகே, அவங்க இன்னொரு ஆப்ஷன் எடப்பாடியால தேராதுன்னு தான் நினைக்கிறாங்க. அவங்க வந்துருவாங்க. ஸோ நீங்க ஒரு தேரிய அண்ணா இது எடப்பாடி பழனிசாமிக்காக பொய்யா நரேட்டிவ் செட் பண்ணுவீங்கன்னா, இப்படி ஒன்று மோடி அண்ணாமலை பண்ணிட்டாங்கன்னா தென் மாவட்டத்திலும் டெல்டாவிலையும் எடப்பாடி பழனிசாமியால 5% ஓட்டு கூட எடுக்க முடியாது. நரேட்டிவ் விளையாட்டு தான். நரேட்டிவ் விளையாட்டு தான். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். 2026 அதிமுக நோக்கி யாரும் போக மாட்டாங்க. அது போக மாட்டாங்க, இருக்காது. அது 2024 நான் போக விடாம நம்ம 1% பலமுள்ள கட்சி கூட அவர் கூட போகாதுன்னு நம்ம சொன்னோம். அவருக்கு அதிர்ஷ்டம் தேமுதிக 1/2% பலமுள்ள கட்சி போயிட்டு இன்னைக்கு 6% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அது அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான். அந்த தேமுதிக முட்டு கொடுக்கலன்னா 15% அவரை நம்ம நிறுத்தியிருப்போம். 10 தலை பழனிசாமி 15% பழனிசாமின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ள நிறுத்தியிருப்போம். இப்பவும் அவரை ரொம்ப குறைஞ்ச ஓட்டுக்கு நிறுத்ததுக்கு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்றோம், சொல்லிதான் செய்யறோம். நம்ம ரவீந்திரன் துரைசாமி, தம்பி முதன் பழனிசாமி, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தம்பி ஐயா எடப்பாடி பழனிசாமி 10.5 வன்னியர் கொடுத்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா டெல்டா அறிவிச்சவர், 7.5% அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர், குடிமராமத்து பணிகள் பண்ணவர், நிலையான ஆட்சியை பண்ணவர், தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் பண்ணி கொடுத்தவர். நம்ம இதெல்லாம் மறுக்க இல்லையா அவர் ஐயாவை? இதெல்லாம் பண்ணின ஐயாவை 15% நிறுத்தோன்னு 24க்கு சொன்னோம். இப்போ எங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆனா அவர் 10% போயிருவாரு. 26ல 10% ஐயா போயிருவாரு. 10 தலை பழனிசாமி 10% பழனிசாமின்னா அவர்கிட்ட நின்னா எம்எல்ஏ ஆக முடியாது. பல தலைகள் வேற ரூட்டுக்கு திரும்பிடும். இன்னும் நிறைய இதுல ஆட்டங்கள் இருக்குங்கிறதா நம்ம சொல்றோம். இந்த ஆட்டங்கள்ல மறைக்கிறதுக்கு சீமான அவங்க ஒரு கருவியா எடுக்கும் போது சீமான நிதிஷ்குமார் மாதிரி மோடி ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கும் ஒரு சான்சஸ் உண்டு. பொலிட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்ங்கிறதுல ஒரு சான்சஸ் தான் சொல்றோம். அதை முடிந்த முடிவாட்டு நம்ம அதை சொல்லலை. நம்ம கான்செப்ட் பாஜகவை அண்ணாமலையை முன்னிறுத்தி கட்சியை வளர்த்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்ங்கிறதா நம்ம கான்செப்ட். 2026ல முக்கியமான ரோலே அதிமுக பிளே பண்ணாதா? களமே திமுக விசஸ் பாஜக நாம் தமிழர் அப்படின்னு தான் இருக்குமா? அதிமுக பெரிய ரோல் பிளே பண்ணாது. அவர் மோடி கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி மோடிக்கு டேர்ம்ஸ் படி போனா பிழைச்சாருன்னா ஒரு 100
டேர்ம்ஸ் படி போனா அப்படின்றது கூட்டணிக்குள்ள உள்ள எடுக்கிறீங்களா? கூட்டணிக்குள்ள மோடி டேர்ம்ஸ் படி வரணும், அவருக்கு டேர்ம்ஸ் படி இல்ல. பாஜக சொல்லக்கூடிய அந்த டேர்ம்ஸ் படி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நாம் தமிழர் ஆப்ஷன், நாம் தமிழர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. நீங்க தானே சொல்றீங்க நாம் தமிழரை, நான் நாம் தமிழரை அக்செப்ட் பண்ணுவாருன்னா சொல்ல வரல. அவரு தனிச்சு போறாரு. தனிச்சு போறதுல அவரு ஆம் ஆத்மி பஞ்சாப்ல போற மாதிரி போவேன் எனக்கு போன தனிச்சே போயிட்டு இருக்காரு. தனிச்சு போறதுல வளர்ச்சி கிடைக்குது. வளர்ச்சி கிடைக்கிறவரை தனிச்சு போறாருன்னு அவரை நான் மதிக்கிறேன். நீங்க தேர்ட் ரேட்டா அவரை பற்றி பேசுறீங்க. ஜஸ்ட் லைக் தட் அவர் நாங்க சொன்னா 1000 கோடி எங்கிட்ட வந்து நிற்பாருன்னு கீழ்த்தரமா பேசுறீங்க. கீழ்த்தரமா பேசுறீங்க. நீங்க உங்க ஜாதி உங்க பண ஆணவத்துல நீங்க கீழ்த்தரமா நாம் தமிழர் சீமான பேசுறீங்க. அந்த இடத்துக்குள்ள அவங்க நீங்க ஒரு பாஜகவோட போக மாட்டாரு, திமுகவோட போக மாட்டாரு. ஆனா திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், கொடநாடு கொலை வழக்க தம்பி அண்ணாமலை ஏன் பேசலன்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா கொள்ளக்காரி, வீரப்பன் கொள்ளக்காரனா ஜெயலலிதாக்கு என்ன பேரு, எம்ஜிஆர் ஊழல் பேரவழின்னு சொல்லக்கூடிய சீமான உங்க கூட வந்துருவீங்க. நீங்க இஷ்டம் போல திராவிட வாக்குகளை சீமான் அறுவடை செய்வாரா? உங்க கூட வந்துருவீங்க. நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. அந்த நரேட்டிவை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு மோடி வந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா டெல்டாவிலையும் சவுத்துலையும் நீங்க 5% ஓட்டு கூட வர மாட்டீங்களே. மோடிக்கு அது வந்து 29 அந்த பகுதியில் உள்ள ஒரு 8-10 எம்பி சீட்டு கிடைச்சிருமே. ஸோ 29 மோடி ஜெயிக்கிறதா நோக்கம். அப்போ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க அண்ணாமலை மோடி டேர்ம்ஸுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி எடப்பாடி வந்தா எடுத்துக்கலாம்னா மோடி டேர்ம்ஸுக்கு எடுத்துக்கலாம். சார் எடப்பாடிக்கு ஆப்ஷன் இல்லை. எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கீழே போவார். அதுவும் அண்ணாமலை தன் வளர்ச்சியாலே பலகீனப்படுத்துவார். மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சில ஏரியாவில் எடப்பாடிக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அவர் 10% ஓட்டுக்கு போகக்கூடியவர் ஒரு 15% வாக்குக்குள்ள இடத்த மோடி கிட்ட வாங்குவாருன்னா மோடி ஏத்துக்குவாருன்னு சொல்றோம். ஸோ சுத்தி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்றீங்கன்னா நாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மோடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். அதுக்கு தானங்க நாங்க இருக்கோம். பதவிக்காக எல்லாம் இல்ல. என்னவா இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் எதை விரும்புறாங்கன்றத கவனிக்கணும் இல்லையா? மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. மக்கள் சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிட மாட்டாங்கன்னு தானே அண்ணாமலை சொல்றாரு. ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டுன்னு சொல்றாருல்ல. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இது மாதிரி சவாலாக இருக்க போகுது. ஏன்னா 2024 இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்ற வீதம் இதுலயே ரிப்பீட் ஆகுமா? இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது. பட் ஈரோடு கிழக்குல கடும் போட்டின்லாம் பலரும் ஊடகங்களில் கூவிட்டு இருந்தாங்க. அந்த முகங்களெல்லாம் பார்த்துடுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், திமுக 55% வாக்கு மேலே எடுத்து ஜெயித்துருவாங்க. பட் அன்னைக்கு ஈரோடு கிழக்கிலே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வரலாமல் உசிலம்பட்டியிலையோ தூத்துக்குடியிலையோ முதுகுளத்தூர்லேயே வந்தால் டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு சொன்னா இல்லையா? அந்த இடைத்தேர்தல் முதுகுளத்தூரில் வந்தால் டெபாசிட் வாங்கியிருப்பாரா? இன்னைக்கு அப்படி தானே முதுகுளத்தூரில் அவருக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஓட்டு தானே எடுத்திருக்காரு. தூத்துக்குடியில் 15% கீழே தானே எடுத்திருக்கிறாரு. விளாத்திக்குளத்தில் தேமுதிக ஆதரவில் டெபாசிட் வாங்கியிருக்காரு. விளாத்திக்குளத்தில் பிரேமலதா அம்மையார் விஜயகாந்த் செல்வாக்கில் ஒரு 8-9% ஓட்டு விழுந்து அங்கே டெபாசிட் வாங்கியிருக்கிறாரு. தூத்துக்குடியில் அவருக்கு டெபாசிட் கிடையாது. ஆண்டிப்பட்டியில் டெபாசிட் கிடையாது. ஸோ தினகரன் 50% ஓட்டு வாங்கினார், 5.5% ஓட்டு வாங்கினார். காமராஜர் 70% ஓட்டு நார்வேல வாங்கினார். தமிழக அளவில் 35% தான் வாங்கினார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% திண்டுக்கல்ல வாங்கினார். தமிழக அளவில் மும்முனை போட்டினாலே சிக்கலாயிருக்கும். 30.3% வாக்கு தான் கூட்டணியோட வாங்கினார். ஸோ இடைத்தேர்தலுங்கிறது வேற, பொது தேர்தலுங்க வேற. இன்னும் சொல்ல போனால் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து 52 எலெக்ஷன் முடிஞ்சது நடந்த மக்களவை இடைத்தேர்தலை வெற்றி பெற்றார். 57 எலெக்ஷன் முடிஞ்சது நடந்ததும் இந்த முதுகுளத்தூர் ரைட்ஸ் அது பெரிய எல்லாம் வந்தது இல்லையா, அந்த இடைத்தேர்தலையும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு கேண்டிடேட் சசிவர்ண தேவர் ஐயா தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாடு அவங்க பொசிஷன் என்ன, 1.3% வாக்கும், ஒரு எம்பியும் 3-4 எம்எல்ஏயும். ஸோ அதே மாதிரி பெண்ணகரத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து 2ஆம் இடம் வந்தார். தமிழக அளவில் அவங்க வர முடியுமா? ஆனால் இடைத்தேர்தல் பொது தேர்தல் பொருந்தாது. இந்த இடைத்தேர்தலில் வன்னியர் சமூக மக்களுக்கு என்னோட வேண்டுகோளாக நான் வைக்கிறது இதுதான். டாக்டர் ராமதாஸ் ஒரு சமூகத்துக்கு உழைச்ச அளவுக்கு யாரும் ஒரு சமூகத்துக்கு இந்தியாவிலே உழைக்கல. அந்த அளவுக்கு வன்னியர் சமூகத்துக்கு உழைச்சவர். எனக்கும் அவருக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. மாறுபட்ட கருத்து தான் எனக்கு எல்லா தலைவர்கள்ட்டையுமே உண்டு. பட் மாறுபட்ட கருத்தையும் தாண்டி அவங்க மெரிட்ஸை நம்ம நேசிக்கிறோம். அந்த வகையில் வன்னியர்களுக்காக பாடுபட்ட தலைவர் டாக்டர் ராமதாஸ். ராணிப்பேட்டையில் சாதித்த மாதிரி, பெண்ணகரத்தில் சாதித்த மாதிரி அவர் வந்து விக்கிரவாண்டியிலும் சாதிக்கிறது வன்னியர் சமூக நலனுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து. வன்னியர் சமூகம் தான் இதுக்கு முடிவெடுத்துக்கணும். ஏன்னா நான் இதை வந்து மனப்பூர்வமாக சொல்கிறேன். அவர் இருக்கிறனால தான் வன்னியர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம். ஏன்
சிவி சண்முகத்துக்கே ஜெயலலிதா அம்மையார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆண்டி ராமதாஸ் ப்ரோ வன்னியர்னு பண்ணாங்க. 8 வன்னியர் கேண்டிடேட்டை விட்டாங்கன்னா ராமதாஸ் ஒரு ஃபோல்ஸாக இருந்தனால தான். காமராஜ் வந்து 1-2 வன்னியர் கேண்டிடேட் கூட விடலை. திருப்பத்தூரில் ஒரு கவுண்டரை விட்டாருன்னு சொன்னால் கடைசியில் எடுத்து பார்த்தா அவர் சேலமுகத்தில் ஒரு நாட்டு கவுண்டர்னு வருது. கடலூரில் நாயுடு, திண்டிவனத்தில் ரெட்டியார், இப்படி தான் காமராஜர் கேண்டிடேட்டே இருந்தது வன்னியர் காலகட்டத்தில். அந்த நிலைமையை மாற்றி இந்த சமுதாயத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது டாக்டர் ராமதாஸ். அவர் இன்னைக்கு பெரிய கிரைசிஸில் இருக்கிறாரு. அவர் கூட நிற்கிறது அந்த சமூகத்துக்கு வந்து பலங்கிறது என் கருத்து. அந்த சமூகம் தான் முடிவெடுக்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் அப்படின்றது யாருக்கு சார்? பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் தாங்கிறத சொல்ல வர்றேன். இடைத்தேர்தல் பொது தேர்தல் பொருந்தாதுங்கிறதுனால தான் நான் பெண்ணகரத்தை பற்றியும் முதுகுளத்தூரை பற்றியும் திண்டுக்கல்லை பற்றியும் நார்வேலை பற்றியும் தெளிவாக மக்களுக்கு புரியும். இது மக்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பட் இந்த இடம் 10.5 கொடுத்தாருங்கிறதுக்காக சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி வன்னியர்கள் பயணிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ள அதை தடுத்து நிறுத்தி தன் பக்கம் எடுக்க வேண்டிய பொறுப்பு டாக்டர் ராமதாஸுக்கு இருக்குது. அதுல அவர் வெற்றி பெறணும்னு நான் மனசார விரும்புறேன். இப்ப இங்க வந்து திமுக அப்படின்றது அன்னியூர் சிவா வந்து வேட்பாளரா நிறுத்தியிருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர்? இந்த இடத்துல அவங்க வந்து ரிப்பீட் பண்ணுவாங்களா? வெற்றி வந்து திமுக ரிப்பீட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இங்க வந்து திமுக விசஸ் அதிமுக தான் களம் இருக்கும். மீண்டும் வந்து அதிமுக மீண்டும் இந்த இடைத்தேர்தல் அப்படின்றாங்க. இல்ல, ஈரோடு கிழக்குல 25% வாக்கெடுத்த அதிமுக தூத்துக்குடியில மீண்டல, நார்கோயில்ல 4வது போயிட்டு இடைத்தேர்தல் களம் 4வது இல்லை. தென் நாம் தமிழரின் கீழே போயிட்டு திருநெல்வேலியில் 8% எங்கே மீண்டெழுந்தது? ஈரோடு கிழக்கில் வந்த 2வது இடத்த எப்படி திருநெல்வேலியில் எங்கே காப்பாற்றிச்சு, எங்கே ராமநாதபுரத்தில் காப்பாற்றிச்சு, எங்கே தேனியில் காப்பாற்றிச்சு? அரசியல் தெரியாமல் உள்நோக்கத்தோட மேலெழுந்த வாரியாக பேசக்கூடியவங்க. அவங்க அப்படி பேசுறதுக்கு அதிமுக காரங்க அதை பார்ப்பாங்க. அதனால பொய்யா அவங்க பேசினாலும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்றனால அவங்க கிரெடிபிலிட்டி பற்றி கவலைப்படாம பார்க்கக்கூடியவங்க. நம்ம தரவுகளோட தான் விஷயத்த சொல்லக்கூடியவங்க. அதனால தான் திண்டுக்கல் தமிழ்நாடு இல்லை, நார்வேல் தமிழ்நாடு இல்லை, பெண்ணகரம் பாமக 2வது இடம் தமிழ்நாடு இல்லை, முதுகுளத்தூர் ஐயா தேவர் அருப்புக்கோட்டை முதுகுளத்தூர் வெற்றி தமிழ்நாடு இல்லை, ஏன் ஆர்கே நகரும் தமிழ்நாடு இல்லைங்கிற நம்ம சொல்கிறோம். இந்த இடம் வன்னியர் வாக்கு சம்பந்தமா 2வது இடம் யாருக்குங்கிற ஒரு போட்டி இருக்குது. அது நான் மறுக்க வரல. அதுல ராணிப்பேட்டை பெண்ணகரம் மாதிரி டாக்டர் ஐயா வெற்றி பெறுவது வன்னியர் சமூகத்துக்கு நல்லதுங்கிறது என் கருத்து. அந்த சமூகம் தான் முடிவு பண்ணணும். இப்ப இதுல அதிமுக சார்பா சிவி சண்முகம் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதிமுக சார்பா குழப்பம் இருக்கு. இன்னும் கேண்டிடேட்டே விடல. சிவி சண்முகம் ராஜ்யசபா எம்பியா இருக்கனால அவர் யார் போட்டிட்டாலும் தோக்க தான் போறாங்க. சிவி சண்முகம் போட்டிட்டாலுமா? கண்டிப்பா தோத்தவர் தானே சிவி சண்முகம். யார் போட்டிட்டாலும் திமுக அணி தான் ஜெயிக்கும். ஸோ அதிமுகவுக்குள்ள சிவி சண்முகத்துக்கு அதில் பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காய்ச்சல் எடப்பாடி பழனிசாமி. இந்த தேர்தலில் 8% எடுத்த நாம் தமிழர் இந்த விக்கிரவாண்டியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? ஏன்னா தருமபுரியில் போட்டியிட்ட அபிநயாவே இங்கே மீண்டும் களமிறக்கி இருக்காங்க. அவங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? நாம் தமிழர் இந்த இடத்துக்குள்ள சமூகநீதி புரட்சியாட்டு அம்பேத்ராஜன் அவர் சீமான்ட்ட கான்டாக்டில் வந்துட்டாரு. யூபியில் ராஜ்யசபா 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியாக மாயாவதி சீஃப் சாம்போ இருந்தவர். கன்ஷிராமோட ரொம்ப நெருங்கியவர். பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலெல்லாம் பெரிய அளவுக்கு திறமையானவர். அவர் சீமான் கூட சேர்ந்து அவர் நிற்கிறதா இருந்தது. இதற்கிடையில் சீமான் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தமிழ் ஐக்கானாட்டு தமிழ் இதாட்டு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண் வேட்பாளரை நிறுத்தி கிளம்ப விடுறாங்க. எல்லாருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் களத்துக்குள்ளே நிறுத்துவாங்க. ஸோ சீமான் இந்த இடத்துக்குள்ளே ஒரு முதலியாரை நிறுத்துவாருங்கிற ஒரு பார்வை இருந்தது. அவர் அந்த பார்வையில் வந்து தமிழ் ஐக்கானுங்கிறதுலேயே ஜாதி பார்க்காம தமிழச்சிங்கிற ஒரு ஆங்கிளில் அபிநயா பொன்னிவளவன் அந்த சகோதரி அவங்கள கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்கிறாரு. அவங்கள பொறுத்தளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள காளியம்மாள், கார்த்திகா, அந்த ஸ்டார் கேண்டிடேட்டாக நின்னாங்க இல்லையா, வீரப்ப மகள், இந்த விஜய் வீரப்பன், இவங்களெல்லாம் களத்துக்குள்ள இருப்பாங்க. விருத்தாம்பிகை மனோஜ் அவங்க குருவோட மகா, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரிப்பட்ட தகவல் வருது. ஆக்சுவலாக விருதாம்பிகையை கேண்டிடேட்டாக நிறுத்ததுக்கு ஒரு பேச்சடி போட்டு எல்லாமே உண்மை தான். அது அவங்க 25 இயர்ஸ் குவாலிஃபை ஆகலைங்கிறனால அந்த இடத்துக்குள்ள அபிநயா அவங்கள நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்க தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை இந்த தேர்தலையும் அவங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. நாம் தமிழர் கண்டிப்பாக அவங்க எல்லா தேர்தலையுமே தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து அரசியல் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, நெடுஞ்செழியன் தோல்வி தமிழினத்தின் தோல்வி. என்னோட பார்வை
நெடுஞ்செழியன் தோல்வி சமூக நீதியின் வெற்றி, என் பார்வை. அவங்க நெடுஞ்செழியன் தோல்வி தமிழகத்தின் தோல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஐடியாலஜியை சொல்லி முன்னெடுத்து போவாங்க. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனை அவங்க எதிர்த்தாங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவாக கருத்து சொன்னாங்க. மோடியை ஜாதியை பற்றி ராகுல் காந்தி பேசின பற்றியெல்லாம் அவங்க வாயை திறக்கல. நம்ம கருத்து ராகுல் காந்தி பேசினது தப்பு, மோடியை ஜாதியை சொல்லி இழிவாக பேசினது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கிறதுங்கிறது நம்ம கருத்து. சீமான கில்லிங்கும் சைலன்ஸ் பண்ணாமல் விஷயங்களை சொல்கிறாங்கிறனாலே சீமானிலேருந்து மாறுபட்டு நிற்கிறதே நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துக்குள்ள அவங்க என்ன நினைப்பாங்க, ராகுல் காந்தியை நாம் பேசினனால கொஞ்சம் அவர் மேலே சிம்பதி உள்ள கொஞ்சம் ஓட்டு வராதாங்கிறதும் அவங்களுக்கு கணக்கு இருக்கும். ஒவ்வொரு கணக்குகளையும் போட்டு அவங்களும் அரசியல் களத்துக்குள்ளே தங்களை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.